ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு வெங்காயத்தை பொன்னிறமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே சட்டியில் 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு பிரியாணி இலை, கருப்பு லெமன் ஒன்று, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. மேகி மசாலா க்யூப் விற்கும், அது வாங்கி ஒன்று போட்டுக்கோங்க. அதிலேயே சிக்கனை வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. 75% வெந்தால் போதும். வெந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மந்தி மசாலா இதெல்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அந்த வெந்த தண்ணியிலேயே மறுபடியும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. மேக்னேட் பண்ண கறியை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த கறியை எடுத்து வச்சு சார்கோல் வச்சு நல்லா மூடி வச்சு நெய் விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மெல் அதில் இறங்கணும். அவ்வளோதான். மணக்க மணக்க மந்தி பிரியாணி ரெடி.